ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் துணையை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தைத்தான் உன்னிடம் இப்பொழுது நான் கூற வந்துள்ளேன். கண்டிப்பாக இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே. நீ எப்பொழுதும் அவரை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவருடைய நினைவுகளால் உன்னையே நீ மறக்கும் அளவிற்கு இருக்கின்றாய். அந்த அளவிற்கு அதீத அன்பை நீ அவர் மீது வைத்திருக்கிறாய் என்பது உன் அப்பா நான் நன்கு அறிவேன். இருந்தும் உன் மனதிற்கு ஒரு சிறு சந்தேகம். நான் அவரை இந்த அளவுக்கு நேசிக்கின்றேனே, அவரும் என்னை இந்த அளவிற்கு நேசிக்கின்றாரா என்றுதான். நிச்சயமாக தங்கமே, உன் துணை உன்னை விட ஒரு மடங்கு அதிகமாகவே உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றார். உன்னை எப்பொழுதும் அவர் மனதில் நினைத்து கொண்டே தான் இருக்கின்றாய். எந்த செயலை செய்ய தொடங்கும் முன்பும் உன்னைத்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். உன்னை மனதில் வைத்து கொண்டுதான் அவர் ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கின்றார். சில சமயங்களில் மனக்கசப்புகள் ஏற்படுகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன. அதனால் அவர் என்னை மறந்துவிட்டார், அவருடைய நினைவில் நான் சுத்தமாக இல்லை என்று நீ எண்ணிக்கொள்வது மிகவும் தவறு தங்கமே. ஒரு சண்டையினால் உன்னை மறக்கும் அளவிற்கு அவர் உன்னை நேசிக்கவில்லை. அவர் உன்னை உயிருக்கு மேலாக நினைக்கின்றார். அவரே நினைத்தாலும் உன்னை அவரால் மறக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்தில் உன் நினைவுகள் அவரை சுற்றி கொண்டே தான் இருக்கும். நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் துணையின் மனதில் நீ மிகவும் ஆழமாக இருக்கின்றாய். தன் குடும்பத்தை விட உன்னைத்தான் அவர் உயர்வாகவும் பெரிதாகவும் நினைக்கின்றார். அப்படி இருக்கையில் நீ அவரை சந்தேகம் கொள்ளலாமா? இது தவறுதானே தங்கமே. சந்தேகம் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் அழித்துவிடும். எனவே உன்னுடைய மனதில் இருக்கும் சந்தேகங்களை தூக்கி எறி. நீ எந்தளவு அவரை நேசிக்கின்றாயோ அதே அளவிற்கு அவரும் உன்னை நேசித்து கொண்டு தான் இருக்கின்றார். உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றார். அதை மனதில் நிறுத்து. கூடிய விரைவில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கப் போகிறீர்கள். பயணம் செய்து என்னுடைய கோவிலுக்கு வரப்போகிறீர்கள். சந்தோஷமாக இரு தங்கமே. அனைத்தும் கூடிய விரைவில் நடத்தி தருவேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.